வெல்கம் டு மிஸ்ஸஸ் தீபி யூடியூப் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம தோட்டத்தை நம்ம ஒரு மலை சொன்னோம் இல்லையா, மலை மேலேருந்து நம்ம எடுத்திருக்கோம். ஓகேங்களா, இந்த மாதிரி தான் இருக்கும் நம்ம தோட்டம். பார்க்குறதுக்கு ரொம்ப 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 கலர்ஃபுல்லாக இருக்குங்க. மழை காலத்தில் பார்க்கறது பாருங்கள், இந்த லீஃப்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. நல்லா தோட்டத்தில் லெமனு சாத்துக்குடிலாம் நிறைய காய்ச்சிருக்கு. வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு நம்ம தோட்டம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா கொய்யா கூட சூப்பராக ஃப்ளவரிங்க இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா, கொய்யா, சப்போட்டா, சாத்துக்கொடி, லெமனு எல்லாமே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். எல்லாம் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? இது நீங்கள் பார்க்குறது நம்ம தோட்டங்க. இப்போ நம்ம தோட்டம் எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு இப்போ தான் நான் வீடியோ போட போகிறேன். எப்போவுமே நான் ஒரு மலை மேலே இருக்கும்னு நான் சொல்லிகிட்டே இருப்பேன். இன்றைக்கி நம்ம அந்த மலையை போய் பார்த்துருவோமா? வாங்க மலையை பார்க்கலாம். பார்த்துக்கங்க, இந்த மாதிரி ஃபுல்லாக பாறையே இருக்கிற ஒரு பெரிய அந்த மலைன்னு ஒரு குன்று சொல்லுவோம்ல, அந்த மாதிரி பெரிய லெவல் மலை இல்லாமல் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30 ஏக்கர் 40 ஏக்கர் இருக்கிற ஒரு மலை. ஓகேங்களா, இந்த மாதிரி பாறை நம்ம வீட்டு பக்கமே இருக்கிறது இந்த பாறை. நேற்று மழை பெஞ்சது இல்லையா, அதனால் தண்ணியாக இருக்குது. இருந்தாலும் அங்கங்கே குட்டி குட்டி ஜுனைன்னு சொல்லுவோம்ல, சுனை, அது கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். இந்த மாதிரி தண்ணி தேங்கி தேங்கி இருக்கும். இப்போ நாம் தான் ஃபஸ்ட்டு நிலம் வாங்கி பயிர் வச்சுருக்கோம். ஓகேவா, இதுக்கு முன்னாடி இந்த இடம் ஒரு மாதிரி சரிவாக, இந்த மலை எப்படி இருக்குமோ அந்த மாதிரி சரிவாக இருக்குமா நம்ம லேண்டு. அது என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லாம் மாடு ஆடெல்லாம் எடுத்துகிட்டு கைட்டி, இந்த நம்ம நிலத்துலேருந்தே காடு தானே இவங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி நிலம் வாங்கினவங்க வச்சுருந்தவங்க பயிர் வைக்க காணும், அப்படியே முள் பொத்தராக தான் வச்சுருப்பாங்க போல் இருக்குது. நாம் தான் அதை ரெடி பண்ணோம். இந்த மாட்டெல்லாம் அவுத்து விட்டுட்டு இந்த பாறை மேலெல்லாம் உட்காந்துட்ருப்பாங்களாம். அப்படின்னு நம்ம நிலத்த பார்க்குறவங்க எல்லாருமே ஆச்சரியமாக சொல்லுவாங்க, எப்படி இந்த இடம் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி மாற்றுறதுக்கு நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்போம்ல, அதுதான் மனுஷன்றது. பாருங்கள், பாறை. இங்கே பாறையிலேருந்து நம்ம இப்போ நம்ம வியூ இப்போ பார்க்கலாம். பாருங்கள், நம்ம மாங்காய் தோப்பு, இது பாறை. லாங்லாம் கிடையாது, பார்க்கும்போதே அப்படி தான் தெரியும். இது இந்த பாறை மேலே இருக்கிறது ப்ளஸ்ஸும் இருக்குது, மைனஸ் இருக்குது. என்ன ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ மழை வந்தாலும் அந்த மழை தண்ணி ஃபுல்லாக நம்ம தோப்புக்கு வந்துடும். மழை வந்தால் இது ப்ளஸ்ஸு. மைனஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெயில் காயும் போது இந்த பாறை ஹீட் ஆகி அதனுடைய அனல் நம்ம தோப்புக்கு பாதிக்கும். அப்படியே சுற்றி பார்த்தீங்கன்னா, நம்ம நிலத்தை தாண்டி என்னது அங்கே பாருங்கள், அது ஒரு மலை. அது ஃபாரஸ்ட், ரிசர்வ் ஃபாரஸ்ட் ஏரியா. அது இந்த மாதிரி ஃபுல்லாக புதருக்கு அந்த பக்கம் இருக்கிறதுல நம்ம தோப்பு. சரி வாங்க நம்ம தோட்டத்துக்குள்ளே போவோம். பெரிய பெரிய கல்லெல்லாம் இருந்தது, நிறைய கல் இருந்தது. ஆனால் நிறைய பேர் இந்த வீடு கட்டுறதுக்கு அந்த மாதிரி கடகால் போடுவோம்ல, அது மாதிரிலாம் சும்மாவே எடுத்துகிட்டு போயிடுவாங்க. நேச்சுரலாகவே கிடச்சா யாருன்னா விடுவாங்களா? இது மேலே இருந்த கல்லெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஓரளவுக்கு நம்ம தோப்பும் சூப்பராக வளர்ந்துருச்சு. நடக்கும்போது பார்த்து தான் நடக்கணும், கால் தடுக்கி விழுந்துடக்கூடாது. யாருமே எனக்கு கேட்கல, இவ்வளோ பெரிய தோப்பெல்லாம் மெயின்டைன் பண்ணுறீங்களே, பாம்பு பயெல்லாம் இல்லையான்னு யாருமே கேட்கவே இல்லை. மேக்ஸிமம் நம்ம கண்ணுக்கு என் கண்ணுக்கு பாம்பு தெரியலைங்க. ஓகேங்களா, பாம்பு நம்ம தோப்பில் அவ்வளோவா கிடையாது. அதுக்கு பெரிய காரணங்கள்லாம் இருக்குது. இது நம்ம தோப்புக்கு அந்த சைடு தேக்கு தோப்பு இருக்கு இல்லையா, இது அந்த பக்கம். பாறை ஆனால் சூப்பராக இருக்குங்க. இந்த பாறை மேலே நம்ம எதுனா ஒரு சாமி வச்சிடலாம். இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே, இந்த செடி ஒரு மூலிகை செடிங்க. ஓகேவா, இது ஸ்கின் அலர்ஜிக்கு இந்த தலைகளை தேங்காய் எண்ணெயில் போட்டு பயன்படுத்துவாங்க. இந்த செடி பேர் வெப்பாலம் செடி. வெப்பாலம் அப்படின்னு சொல்லுவாங்க, வெப்பால மரம்னு சொல்லுவாங்க. இந்த இலைகளை பறித்து ஒரு தேங்காய் எண்ணெய் பாட்டிலில் நீங்கள் அப்படியே காயெல்லாம் வைக்க தேவையில்ல, அப்படியே போட்டு விட்டிங்கன்னா ஒரு 2 ஹவர்ஸில் அந்த எண்ணெய் நீல நிறமாக மாறிடும். என்ன நிறமாக மாறிடும்? நீல நிறமாக மாறிடும். ஓகேவா, இது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகுது. இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்கின் அலர்ஜி இருக்கும்ல, லைக் சொல்லணுன்னா இந்த கடி மாதிரி சொல்லுவாங்கள்ல, கடி மாதிரி அங்கங்கே அலர்ஜியாக இருக்கிற இடத்துல இதை என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த எண்ணெயை பயன்படுத்துவாங்க. இந்த இலைய கிள்னா இந்த மாதிரி பால் வரும். ஓகேங்களா, இந்த பால் என்ன பண்ணுமா,
அந்த ஸ்கின் அலர்ஜி வந்து சரியாகும். ஆனா இந்த எண்ணெய வந்து பாருங்க, பால் எந்த மாரி நம்ம ஒரு இல தானே எடுத்தோம். பால் பாருங்க எந்த அளவுக்கு போகுது. பாருங்க நேச்சுரலாவே நமக்கு இயற்கையில நெறைய வந்து மெடிசன் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு நெறைய பேர் அத யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. அதனால நான் சொல்றேன். இது வந்து பாட்டி வைத்தியத்தில கூட சொல்லலாம். பாறையிலிருந்து அப்படியே இறங்கி போனா நம்மளுடைய தோட்டம். எங்கள சுத்தி இதே மாரி தான் இந்த மலைய சுத்தி நெறைய பேர் விவசாயம் பண்ணிட்டுருக்கோம். ஓகேங்களா. பட் புறம்போக்கு லேண்ட்லாம் கிடையாது. பட்டா லேண்டு தான் நம்பளுது. ஐயோ! நீங்க வந்து உடனே கமெண்ட்ல சொல்லிடாதீங்க. உங்களுக்கு நெறைய மலை இருக்குது, இடங்குது. நீங்க வாங்கி பயிர் வச்சுட்டுருக்கீங்க அப்படின்லாம். ஓகேவா. இந்த செடி இது வந்து நாவல் செடி. ஹைப்ரிட் தான். இது வந்து நம்ம தோட்டத்தில வந்து இந்த பாறைக்கு பக்கத்திலேயே இருக்கிறதுனால மேக்ஸிமம் வெயில் நம்மளுக்கு அதிகன்றதுனால இந்த செடி வளரவே வளர்றதில்லங்க. மத்த பிளான்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா, சூப்பரா இந்த மாரி வளர்ந்துருக்கும். எவ்வளோ பெரிய மரமா இருக்கு பாருங்க. இதுக்கும் அதுக்கும் ஜஸ்ட் 10 அடி கேப்பு தான். 10 அடி கேப்ல பாருங்க இந்த பிளான்ட் வளரவே இல்ல. இதெல்லாம் காஞ்சே போயிருக்கு. அடுத்து நீங்க பார்க்கறது வந்து மலநெல்லிங்க. இது மலநெல்லிலே வந்து ஹைப்ரிடு. நம்ம மலநெல்லில என்ன வெரைட்டின்லாம் நம்மளுக்கு தெரியாது. அதில கூட இப்ப நெறைய வெரைட்டி வந்துருச்சு. இது வந்து மலநெல்லில ஹைப்ரிடுன்னு எப்படி சொல்றேன்னா, இது லீஃப் பாருங்க நல்லா நீள நீளமா இருக்கும். இலை வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப லாங்கா இருக்கும். சத்து அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா நம்மகிட்டயே நாட்டு செடி இருக்கு. நாட்டு செடியும் ஹைப்ரிடும் நல்ல பக்காவான நல்ல வித்தியாசங்கள் தெரியும். நம்ம நம்ம கிணத்துக்கு கீழ தோப்புல தான் நெறைய வச்சிருப்போம். இது ஒரு செடி பாருங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு மரங்க. ஓகேவா. நம்ம தோட்டம் வந்து ஸ்டார்ட் பண்ணாததுக்கு முன்னாடியே வச்ச மரம் இது. இது பார்த்தீங்கன்னா, இந்த மாரி இலை பாருங்க. குட்டி குட்டிஸா இருக்கும். பட் இதுக்கு அடியில வந்து அந்த பாறை பார்க்குறோம்ல, பாறைக்கு பக்கத்திலேயே தானே. அதனால இது வந்து ஜஸ்ட் வெயில் காய்ஞ்சாவே செடி வதங்கிடும். அதனால இன்னும் காய்க்காமயே இருக்கு. ஆனா நல்ல பெரிய மரம் இது. இதுவே ஒரு புளிய மரமா இருந்தா, நம்ம வீட்டு பக்கத்துல இருக்க புளிய மரம் காய்க்குது. அந்த மாரி காய்ச்சிருக்கும். மரம் அடியில பார்த்தீங்களா, எவ்வளோ பெருசா இருக்கு. இவ்வளோ பெரிய மரமா இருந்தாலும் பயங்கரமா காய்ச்சிருக்கும் ஹைப்ரிட் எல்லாம். ஏன்னா நம்ம வந்து இந்த கார்த்திகை மாசம்ல கிரிவலம் கார்த்திகை போயிட்டு வரும்போது நம்ம இந்த செடி வாங்கிட்டு வந்து வச்சது அது. இது வந்து தைவான் ஒயிட்டுங்க. இந்த செடி நம்ம வந்து இது வரைக்கும் ப்ரூனிங் பண்ணவே இல்ல. அதனால பாருங்க அது எவ்வளோ பெருசு படர்ந்துருக்குன்னு செடி. ஒயிட்டு. சூப்பரா இருக்குல்ல? செடி தாங்க. செடி வளர்க்கணும். இந்த மாரி எவ்வளோ புல்லு முளைச்சாலும் சரிங்க. எல்லா புல்லுமே வந்து இயற்கை எப்படி புல்ல வளர வைக்குதோ, அதே மாதிரி என்ன பண்ணும்? அதுவே வந்து சாப்பிட்டுக்கும். அந்த மாரி தான். இப்போ வந்து இதில எங்க தோட்டத்தில ஒரு பெரிய ட்விஸ்ட் என்னன்னா, இப்போ உங்க ஸ்க்ரீன்ல தெரியுது இந்த 3 மரமும் வந்து வளரவே இல்லைங்க. எந்த ஒரு பிரச்சனையுமே இல்ல. அருமையான இடம், அருமையான மண்ணு தான். பக்கத்தில இருக்கிற செடி வளர்ந்துருக்கு. ஆனா இது வளரல. அது ஸ்டெம்மு கூட பாருங்க மெலிசா தான் இருக்குது. ஏன் வளருது? ஏன் வளரலன்னு இன்னுமே புரியல. ஆனா நான் வந்து இந்த கண்ணு வச்ச புதுசுல பனிக்கரும்பு வந்து இதுக்கு அடியில வந்து நட்டிருந்தேங்க. ஏன்னா தொட்டி போட்டிருந்தோம். அப்ப தனித்தனியா தொட்டி தொட்டியா இருந்தது செடி. சரி இருக்கட்டும்னு வச்சா, அதனால இது மாரி ஆயிடுச்சா என்னன்னு கரெக்ட்டா நமக்கு தெரியல ஆனா. இதுவும் பாருங்க. சின்ன செடியாவே நின்னுடுச்சு. மல்லிகா வந்து இவ்வளோ சின்ன செடி வந்து இதுதான். மீதி எல்லா மரமுமே சூப்பரா வளர்ந்துருக்கு நமக்கு. எந்த பிரச்சனையும் இல்ல. இது வந்து ஸ்வர்ணரேகா. நெறைய காய்ச்சி காய்ச்சி இலைகள் பாருங்க இந்த மாரி இருக்குது. இப்போ வந்து துளிர் வந்து பூ எடுத்தா தான் நம்மளுக்கு என்ன பண்ணும்? அவ்வளோதான் இன்னும் 2 மாசத்துல ஃப்ளவரிங் ஸ்டார்ட் ஆயிடும் அது. அதுக்குள்ள வந்து நம்ம நிலத்த வந்து ரெடி பண்ணிட்டு, கொஞ்சம் உழுது, தண்ணி எல்லாம் மழை வந்தாலும் சரி, நாமளே பாய்க்கிற மாரி இருந்தாலும் நல்லா கிளீனா ரெடி பண்ணிக்கணும். கல்லு தான் இருக்கும். பெருக்கி பெருக்கி இந்த மாரி கல்லு குவியல் குவியலா போட்டு வச்சிருப்போம். நெறைய ஜேசிபில பெரிய பெரிய பள்ளம் தோண்டி, அதுக்குள்ளே கல்ல தள்ளி மேல பயிர் வைக்கிறது இந்த மாரிலாம். இந்த மரம் பார்த்தீங்கன்னா, இது என்ன என்னன்னே புரியல. இது நம்ம வாங்குன 30 மரமும் இதே மாரி தான் இருக்குது. வெளுத்துக்குன்னு ஒரு மாரி டல்லா. சொல்யூஷனே இல்ல.
இந்த அத்திங்க உண்மையாகவே சர்ப்ரைஸுங்க இது. நம்புறது இல்ல. நான் ஒரு இடத்துல இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன் இந்த அத்தி. என்னமா காய்ச்சிருக்குங்க. ஆனா பட் இந்த லீஃப்னுடைய கலர்ஸ் பாருங்களேன். நம்ப அம்ப்ரெல்லா கொடை வாங்குவோம்ல கலர் கலரா, மல்டி கலர் அம்ப்ரெல்லா. அந்த மாரி சூப்பரா இருக்குங்க இந்த மரம். எனக்கு அது இது ஆக்சுவலி கேமரால எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரியல. டைரக்ட்ல பார்க்கும்போது இந்த குரோட்டான்ஸ்லாம் மல்டி கலர் பிளான்ட்லாம் வரும்ல, அந்த மாரி இதுங்க சூப்பரா இருக்குதுங்க பிளான்ட்டு. அதே மாரி இந்த செடி ஒரு இடத்துல பார்த்தேன்னு சொன்னேன் இல்லையா, அங்க காய்ச்சி இருந்தது பாருங்க காயி. அப்பா! அப்படியே என்ன புட்ட புட்டையா சொல்லுவாங்கல்ல, அப்படியே செடி அடியிலருந்து மேலே வரைக்கும் சரியான காய். சாப்பிட்றாங்க, சாப்பிடல. ஆனா இதுக்கும் வந்து கமெண்ட்ல போட்டிருந்தீங்க இல்லையா, இது வந்து இடம் வந்து நெறைய ஆக்கிரமிப்பு பண்ணும். இந்த இடம் மரம் வந்து ரொம்ப பெருசா வளரும். இதுக்கு பதிலா வேற பிளான்ட் வைக்கலான்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. நம்மளுக்கு ஆனா நம்மளது நிலம் இடம் இருக்குங்க. ஓகேவா? அதனால இது வந்து இதுவும் ஒரு வெரைட்டின்னு இது ஒரு பிளான்ட் மட்டும் இருக்குது. இந்த ஒரு பிளான்ட்டும் நம்ம வந்து அத்தின்னு நம்ம பர்ச்சேஸ் பண்ணல. ஓகேவா? நம்ம எங்க வீட்ல வந்து முந்திரி வாங்கின்னு வர சொல்லி சொன்னாங்க செடி. முந்திரி செடின்னு தாங்க குடுத்துருக்குறாங்க. கொடுமை பார்த்தீங்களா? நர்சரியிலே பேர் தெரியாம மாத்தி குடுத்துருக்குது நம்மளுக்கு தான் இருக்கும். நம்மளது கூட நல்லா மரம் பெருசாயிடுச்சு. இத விட சின்னதாவே இருக்கு அந்த மரம். நல்லா காய்க்குது. இன்னும் நம்மளது தான் காய்க்கல. சூப்பரா இருக்கு. ஆனா மரம் வந்து நல்ல ஒரு கொடை மாதிரி சூப்பரா இருக்குது. பார்த்தீங்கன்னா, நம்ம விநாயகர் தோப்புக்குள்ள விநாயகர் இருக்காரு. அடுத்து நம்ம போலான்னு பார்த்தா, நல்லா இந்த முறை லெமன் வந்து நம்ம ஆனா இன்னும் மருந்து தோட்டத்துக்கே மருந்து அடிக்கல. ஏன்னா, ஏன் மருந்து அடிக்கலன்னா, கீழ அவ்வளோ புல்லு இருக்கும்போது, அதில புல்லுல இருக்கிற பூச்சி கண்டிப்பா என்ன பண்ணும்? இத வந்து பாதிக்கும். ஆனா சூப்பரா காய வச்சிருக்கு. இது நாட்டு எலுமிச்சை தான் இது. நல்லா காய வச்சிருக்கு பாருங்களேன். செடியெல்லாம் ஓரளவுக்கு சூப்பரா இருக்கு. இந்த மாரி அத்தி வந்து கட் பண்ணி விட்ட செடி வந்து இந்த மாரி சூப்பரா இருக்குது. கட் பண்ணாத செடிங்க வந்து இன்னும் நம்மளுக்கு பலன் குடுக்கல. ஆனா இது வந்து இப்போ தான் ஃப்ரூட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இது பார்த்தீங்கன்னா, இந்த நம்ம அத்தி வந்து கட் பண்ணல. ஏன் கட் பண்ணலன்னு பார்த்தீங்கன்னா, இது ஸ்டெம் வந்து சூப்பரா இருக்குங்க. ஓகேங்களா? இத வச்சு நம்ம என்ன ஒரு பிளான்ட் ₹65 நம்ப வாங்கும்போதே இப்ப என்ன காஸ்ட்டுன்னு தெரியல. ஆனா இதுக்கு பதிலா நாமளே கட் பண்ணி ஒட்டு போடலாம் அப்படின்னு ஒரு பிளான்ல இருக்கோம். ஏன்னா ஸ்டெம் வந்து நல்லாயிருக்கு. ஸ்டெம்மு நல்லா இருக்கிறதுனால சொல்றேன். நம்ம வந்து கன்று போடலாம். எவ்வளோ வருதுன்னு பார்த்துக்கலாம். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டா இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு. வெட்டுக்கிளியில ஒரு பூச்சி தாக்குதல் நான் சொல்லுவேன் இல்லைங்களா? ஒரே ஒரு ஐ மீன் அத்தி செடியில வந்து ஒரு வெட்டுக்கிளி பூச்சி தாக்குதல் பண்ணுன்னு சொல்லிட்டு, அது பண்ணியிருக்கு பாருங்க. இலையெல்லாம் கீழ தள்ளியிருக்கு. அது என்ன பண்ணியிருக்குன்னு பாருங்க. எப்படி கடிச்சு போட்டுருக்கு பார்த்தீங்களா? இதாங்க அந்த துளிர வந்து இது கடிச்சு சாப்பிட்ரும். இலைகளெல்லாம் கீழ தள்ளி விட்டுரும். இதுதான் அந்த வெட்டுக்கிளியினுடைய வேலை. ஆனா இது பயங்கரமா ப்ளே பண்ணும். வெட்டுக்கிளி தான் வேற ஒண்ணும் இல்ல. ஆனா அது வந்து கலர் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். நார்மலா இருக்கிற வெட்டுக்கிளிய விட கொஞ்சம் சைஸ் பெருசா இருக்கும். பாருங்க இலையெல்லாம் அநியாயமா அந்த துளிரெல்லாம் பறிச்சு போட்டிருக்கு. கேமரால ஃபோக்கஸ்ட் ஆவல. எனக்கே தெரியுது. இருந்தாலும் இதுதான் ரீசன். ஓகேங்களா? இந்த மாரி துளிர் பகுதிய வந்து அந்த காம்பு, தண்டு, துளிர் ஏன்னா அத்தியில வந்து எப்பவுமே ஃபுல்லா வந்து இலைகள்லாம் இருக்காது. அதனுடைய கார்னர்ல கொஞ்சோண்டு இலை தான் இருக்கும். இந்த மாரி ஃபுல்லா வந்து பறிச்சு சாப்பிட்டாச்சு. மரங்கள் வந்து நல்லா வளர்ந்துருக்கு. ஓகேவா? மழை வேற வருது. நம்ம பேக் வந்து ஆர்டர் போட்டிருக்கோம். 1000 பேக் ஐ மீன் அந்த பிளான்டேஷன் பண்ணுறதுக்கு. கட் பண்ணி அதில் வச்சு கொஞ்சம் ரெடி பண்ணி தான் ஆகணும்ல. கஷ்டப்படாம எதுவுமே ஈஸியா கிடைக்காது. நம்ம எல்லாத்துக்குமே கஷ்டப்படுறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நாம்ப ரெடியா இருக்கணும். அப்பதான் கஷ்டம் வந்து நம்மள பார்த்து பயப்படும். சாத்துக்குடிக்கு வந்தாச்சு. சாத்துக்குடி வந்து சொல்லவே வேணாம். நெறைய ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன், வீடியோ போட்டுக்கிறேன். பட் ஆனா இங்க நான் ஒரு வீடியோ பார்த்தேங்க. நம்ம திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட் தண்டராம்பட்டில வந்து சுத்து வட்டாரத்தில எங்கேயோ ஒரு கிராமத்தில வந்து சாத்துக்குடி வந்து விவசாயம் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நானே சொல்றேன். கமர்ஷியலா சூப்பரான ஒரு வெரைட்டி இது.
பாரி மொசாம்பி. அவங்க வந்து ஒரு ஏக்கருக்கு 130ல 150 கன்று வைக்கலான்னு சொல்லி வச்சுருக்காங்க. 2 வருஷம் தான் ஆகுது. பட் வந்து ஒரு செடியில் 10 கிலோ ஃப்ரூட் வர அந்த அளவுக்கு ஆவரேஜ் எடுத்திருக்காங்க. சூப்பரில் பாருங்கள். ஏதாவது ஒன்று நம்ம நினச்சிட்டே இருப்போம். ஒரு விஷயத்த நம்ம மனசில் நினச்சிட்டு இருப்போம். அதுக்குள்ளே யாரோ அவங்க செஞ்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. நிற்கக்கூடாதுங்க. ஒரு விஷயம் திங்க் பண்ண உடனே நம்ம வந்து செயல்படுத்த ஆரம்பிச்சிடணும். ஸ்டாப் பண்ணோன்னா வந்து அது அப்படியே நின்று போயிடும். ஒரு நாள் கூட நான் நினச்சி பார்க்கல. பாருங்கள், திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட்லேயும் இவ்வளோ வளர்ச்சியான ஏரியாவில் இது இது வந்து என்ன ஐ மீன் சாத்துக்குடி வளர்ப்பாங்கன்னு நான் உண்மையாக நினைக்கல. ஆனால் சூப்பரான ஒரு வெரைட்டி. நல்லா கமர்ஷியலாக பயங்கரமாக ரீச்சாக இருக்கும். ஏன்னா ஒரு விஷயம் இங்கே விளையுதுன்னா இங்கேயே வாங்கிக்குவாங்கள்ல. நம்ம வெளியில் சேல் பண்ண வேண்டிய வேலையே கிடையாது. இங்கே பார்த்திங்கன்னா கொய்யா வந்து ஃப்ரூட் வந்து ஃபுல்லாக அறுவடை ஆயிடுச்சு. இப்போ திரும்பியும் வந்து ஃப்ளவரிங் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. சூப்பராக பாருங்கள். மழை பெய்யும் நல்லா பில்லு வந்து வளர்ந்துருச்சு. அதை எப்படி களை வெட்டுறதுன்னு நமக்கு தெரியல. பார்த்திங்கன்னா சப்போட்டாவும் சூப்பராக காய வச்சுருக்குங்க. சப்போட்டாவில் நிறைய சத்து இருக்குதுன்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். பட் வந்து நல்லா அருமையாக வந்து ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், காய் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சப்போட்டா வந்து சீசனே கிடையாதுங்க. இப்போ இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு இப்போ இருக்கிற டெக்னாலஜிக்கு ஒரே ஒன்று கூட சீசன் கிடையாது. எல்லா சீசன்லேயும் எல்லாமே கிடைக்கிது. ஓகேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? நாம் எப்போவுமே ரொம்ப நல்லா ஹெல்த்தியாக சாப்பிட்ணும். ஹெல்த்தியான மைண்ட் இருக்கணும். நம்ம செய்கிற வேலை மேற்கொண்டு ஆரோக்கியமாக இருக்கணும் இந்த தேன் பூச்சி போல். ஓகேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.